ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம திருச்செந்தூருக்கு போன வீடியோ தான் ஷார்ட்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. நான் எங்கே போகிறேன்றத அதாவது பயணம் பண்ணும்போது நான் போட்டிருந்துருப்பேன். அப்படி தான் நாங்கள் திருச்செந்தூர் போகும்போது இந்த பக்கம் முத்து ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்செந்தூர் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி சாப்பிட்றதுக்காக நாங்கள் நிப்பாட்டினோம். இந்த முத்து ஸ்வீட்டுங்கிறது அந்த கடை வந்து சூப்பராக இருந்தது. முன்னாடி பிள்ளையார், கடப்பாக்கல் எல்லாமே பதிச்சு வெளியில் ஸ்நாக்ஸு, காப்பி எல்லாமே வெளியிலே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. யாராவது டிஃபன் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டும் ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் திருச்செந்தூர் செந்தில ஆண்டவரை பார்க்க பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோபுரத்தை பார்த்த உடனே, அந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே அவ்வளோ 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 சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரூமுக்கு கூட போகல, பார்த்துட்டு நாங்கள் நேராக உள்ளே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு கோபுர தரிசனம் பார்த்துருக்கோம். நடந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ரூமுக்கு போய் இந்த ரூமில் போய் அந்த இது இருக்கும் இல்லையா, நம்ம கவுண்ட்ரு, அங்கே போய் கேட்டதுக்கு நாளைக்கு வந்து டிக்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதனால் போனோம் அப்படிங்கிறது, கோயிலுக்கு எத்தனை தடவை வேணாலும் போனால் அதுக்கு காரணமே வேண்டியதில்லை. எத்தனை நாள் போனாலும், எத்தனை முறை போனாலும் நமக்கு போயிட்டே இருக்கணும் தான் தோணும். ஆனால் நான் எதுக்காக போனேன்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் உள்ளே போகும்போது யானை பாருங்கள், அந்த 6 மணிக்கு 5:45 6 மணிக்கு டெய்லியுமே யானை அந்த தங்கத்தேர் இழுக்கும்போது வருவாங்க போல். நாங்கள் போனோன்னே யானையை பார்த்தோன்னே என் பேத்திக்கு ஒரே குசி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்பப்பப்பப்பா அந்த அந்த தங்கத்தேரில் அந்த 3 பேரும் உட்காந்து வரும்போது தம்பதி சகிதமாக அந்த சாமியை பார்க்கும்போது அவ்வளோ 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 மன அமைதி. உண்மையிலே நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோக்காகவே நான் சொல்லலை, ஆனாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே தங்கத்தேர் இழுக்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் இப்போயே நம்ம தங்கத்தேரை இழுக்கிற சூழ்நிலை கடவுள் கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சிட்டு மயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே நிதானமாக தங்கத்தேர் வந்து உங்களுக்கே தெரியும், மெல்ல 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 தான் மூவ் ஆவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பணம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த பணம் கட்டினவங்களை ஒரு 10 அடி 20 அடிக்கு அவங்க இழுக்க விடுவாங்க, பேரையும் வாசிப்பாங்க. அப்போ அந்த நேரம் நம்ம போய் அந்த டோக்கன் நம்பரை சொல்லும் போது நம்ம போய் இழுத்துடணும். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த விவரம்லாம் எனக்கு தெரியும். அப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட நாங்கள் ஃபேமிலியாக போனோம். அப்போ 1500 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. ஆனால் நல்லா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் பார்த்துட்டு சாமி, அப்போ தான் நம்ம 200 எவ்வளோ கொடுத்தாலும் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாமி பார்க்குறது இதெல்லாம் இருந்தது இல்லையா. இப்போ வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒன்று 100 தரிசனத்தில் போய் கோயிலுக்குள்ளே கொடுக்குற டிக்கெட்டில் போய் பார்க்கணும், இல்லைன்னா நம்ம தர்ம தரிசனத்தை போய் நின்று பார்க்கணும். சுவாமி தங்கத்தேரை இழுத்துட்டு நாங்கள் எங்கே செப்பலை போட்டோன்னு கூட தெரில ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நாங்கள் வந்து சாமியை பார்த்தோன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நல்லா தங்கத்தேரை சாமியை பார்த்துட்டு நல்லா அவ்வளோ தரிசனம் எங்களுக்கு. என்ன சொல்கிறது, தங்கத்தேர் இழுக்க தான் வந்தோம். அது ஒரு வேண்டுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ். என் மருமக பொண்ணு மாசமாக இருந்தாங்க. அப்போ நல்லபடியாக குழந்தை பிறந்ததுன்னா தங்கத்தேர் இழுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கத்தேர் இழுக்க போகும்போது நாங்கள் அதை வேண்டிக்கிட்டேன். இப்போ அது 2-3 வருஷம் ஆகிடுச்சு. சரி, அதுக்கு இப்போ தான் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு முடிவு பண்ணி கிளம்புனது தான். எப்போயுமே நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி பேசுவோம், ஆனால் அது நடக்காது. நம்ம டக்குன்னு கிளம்புவோம் தான், அதுதான் நமக்கு எப்போயுமே நடக்கும். அப்படி எல்லாருக்கும் எப்படி அந்த மாதிரி நான் அப்படி தான் அடுத்த வாரம் போனால் இந்த வாரம் நினச்சிட்டே இருப்பேன். டக்குன்னு நாங்கள் டிக்கெட்டு போடுறதா சரி, இல்லை அக்கா தங்கையிலோட நாங்கள் கோயிலுக்கு போகிறதா சரி, டக்குன்னு கிளம்பிடுவோம். மோஸ்ட்லி நான் சனி ஞாயிறு தான் அக்கா லீவு கிடைக்கும். நம்ம ஃபேமிலியாக போகும்போது எப்போ வேணாலும் போய்க்கலாம் இல்லையா. சரி, வியாழக்கிழமை போவோம்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை நம்ம போனோம். ஆனால் அன்றைக்கி என்னன்னாங்க, நான் மறுநாள் எங்கள் தங்கத்தேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், நான் முன்னாடியே வரேன், என் பின்னாடியே தங்கத்தேரில் முருகன் வராரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வீடியோ எப்படி எடுக்கிறேன்னு கூட எனக்கு தெரில, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நான் இருந்தேன். நடக்கிறேனா, ஓடுறேனா, இல்லை குதிக்கிறேனான்னு கூட தெரில. எனக்கு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பின்னாடி சுவாமி வந்துகிட்டே இருந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. நாங்கள் அப்படியே உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு 100 டிக்கெட் எடுத்து போய் பார்த்தோம். பார்த்துட்டு சுவாமியெல்லாம் பார்த்துட்டு நல்ல தரிசனம். அன்றைக்கி சந்தன காப்பு. யாருக்கு தான் வந்து முருகனை பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள். எல்லா கடவுளையுமே பிடிக்கும். ஆனால் முருகன் மட்டும் நமக்கு குழந்த மாதிரி இல்லையா. அவர் எவ்வளோ தான் பெரிய கடவுளாக இருந்தாலும் முருகனை குழந்தையாகவே பார்த்துட்டோம் இல்லையா. அதனால் நமக்கு குழந்தைகளை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். அப்படியே நல்லா சுவாமியெல்லாம் பார்த்துட்டு இந்த கடலுக்கு வந்துட்டோம். கடலை பார்த்தாலே என் பேத்திக்கு ஒரு அழுகை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் கடலில் போய் நைட் நேரம் 9-9:30 மணி ஆகிடுச்சு. நாங்கள் ரூமுக்கே போகல, செக்கினும் பண்ணலை, அப்படியே நாங்கள் வந்துட்டோம். சரி, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுடைய பிளான் வந்து மறுநாள் காலையிலையும் வர மாதிரி பிளான் இருந்துச்சு.
சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட கேட்டோம். நாளைக்கு வந்து தங்கத்தேர் கிடையாது, சப்பரம் தான் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் கோயிலில் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம், நீங்கள் எப்படிப்பா ஆன்லைன் புக் பண்ணீங்க? ஏன்னா அவர் பிரசாத வாளி வச்சுருந்தார் நாங்கள் உள்ள பிரகாரத்துக்குள்ளே நிற்கும்போது. அப்போ என்னன்னா மொபைலில் வந்து இது பண்ணால் அவங்க புக் ஆக மாட்டேங்குது, நாங்கள் சிஸ்டத்தில் புக் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என் பையன் எப்பயுமே சிஸ்டத்தில் தான் உட்காருவார், ஆனால் இந்த தடவை மொபைலில் இது பண்ணனால நேரில் வாங்கினோடனே நாங்கள் நேரில் வந்தோம் தம்பி, ஆனால் நாளைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நமக்கு முருகன் எப்போ நமக்கு திரும்ப நமக்கு அந்த அந்த வேண்டுதலை செய்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்குறாரோ அப்போ தான் நம்ம வர முடியும் இல்லையா? அப்படியே நாங்கள் கடலுக்கு வந்து அந்த நைட் நேரம் அந்த கடல் இதை ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே சரவண பவன் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அப்படியே சரவண பவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட்டு வந்து படுத்துட்டோம். சரி காலம்பரம் நானும் என் மருமக பொண்ணு மட்டும் பையன்கிட்ட வந்து குழந்தைய விட்டுட்டு போகலான்னு. ஆனால் எங்களால் ரொம்ப டயர்டு, எந்திரிக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் அங்கே போகல. அப்புறம் குணசேலப்பட்டினம் அங்கே பக்கத்துலேயே, திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஒரு 30 நிமிஷமோ 25 நிமிஷமோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காரில் வந்து டைம் காமிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே என்ன விசேஷம்னா, எப்பயுமே சிவன் வந்து அவங்களுக்கு வந்து லிங்கமாக தான் இருப்பார். இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ரூபமாக இருப்பார், ஆள் ரூபமாக இருப்பார். அம்பாலும் சிவனும் சேர்ந்து இருப்பாங்க, ரூபத்தில் இருப்பாங்க, அதாவது மனிதர் ரூபத்தில் இருப்பாங்க. பார்த்துட்டு அங்கே வந்து தசரா ரொம்ப விசேஷமாக 10 நாள் விசேஷம் ரொம்ப சூப்பராக நடக்கும். அப்படியே நாங்கள் அங்கே சுவாமி காலையில் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் கூட்டம் சரியான கூட்டம். சரி நம்ம உள்ளே போக முடியாது, ஏன்னா குழந்தைய வச்சுருக்கோம். வெறுமன ஆளாக இருந்தால் கூட நம்ம போயிட்டு வந்துடலாம். குழந்தைய வச்சுருக்கறனால நாங்கள் அப்படியே அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அங்கே வாங்க வேண்டிய நம்ம கடை வீதியிலெல்லாம் பார்த்துட்டு நம்ம முருகன் படம் அது இது கயிறு எல்லாம் வாங்கிட்டு திரும்பியும் வேண்டுதலை வச்சுட்டு, அப்பா எங்களை சீக்கிரம் கூப்பிடுங்கப்பா, நாங்கள் 1 மாதமோ 2 மாதமோ வந்து எங்களை நாங்கள் அந்த வேண்டுதலை செலுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மனதார அந்த முருகனை வேண்டிட்டு திரும்ப கடலுக்கு போய் ஒரு 10 அரை மணி நேரம் உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் மருமக பொண்ணு எல்லோரும் உட்காந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு, பகலில் அந்த கடலை இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வர்ற வழியிலலாம் பார்த்தீங்கன்னாம்மா இதுங்கனக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். முக்கால்வாசி இந்த கருணை கந்தா போட்டிங்கனக்குள்ளே அது சரியாக எனக்கு தெரியல, மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் முருகனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வந்தோம்ப்பா. தங்கத்தேரையும் இழுத்துட்டோம், ப்ராப்பராக இழுக்கலைனாலும் நாங்கள் ஆனால் இழுத்துட்டோம். அந்த ஒரு மன நிம்மதியோடு இப்போ நாங்கள் கிளம்பிட்டு அடுத்து நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது இந்த மாதிரி தூத்துக்குடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பாலையெல்லாம் பார்த்துட்டு நேராக மதுரை வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.